ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேஆர்பிஎல். கேஆர்பிஎலோட சார்ட் அண்ட் ஃபண்டமெண்டலை தான் அனலைஸ் பண்ண போகிறேன். நான் ட்ரேடிங் வியூவில் வீக்லி சார்ட் தான் எடுத்திருக்கேன். இது இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 369 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 தான். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.8 தான். ஸோ நம்ம ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது ரொம்பவே இது ஃபேரான ப்ரைஸில் நமக்கு இது கிடைக்கிது. ஸோ இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இவங்க என்ன தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ். இந்தியாவிலேயே இவங்க நம்பர் 1 பாஸ்மதி ப்ரொடியூசர். இந்தியா கேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஸ்மதி ரைஸ் இவங்க தான் இதை தயாரிக்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். இவங்க தான் நம்பர் 1 இந்தியாவில் இருக்காங்க. இவங்க 90 கண்ட்ரீஸுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க 800+ டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்தியாவில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவங்க சேல்ஸ் பண்ணுறது, இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். இவங்க ரைஸ் பிராண்ட் ஆயில் கொண்டு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 90 கண்ட்ரீஸில் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பாஸ்மதி ரைஸ் ப்ரொடியூசராக இந்தியாவில் இருக்காங்க இவங்க. ஸோ ஃப்யூச்சரில் இவங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ ஃபர்தராக நல்லா ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ ஃபேரான ப்ரைஸில் நம்ம வாங்கி போகிறதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது கீழே இறங்கி, இந்த ஸ்டாக்கு கீழே இறங்கி வந்துச்சுன்னா எந்த இடத்துல இதை கன்சிடர் பண்ணலாம் அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத தான் நான் இதில் பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இது இப்போ 369 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நல்ல ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே ஒரு 1 இயரில் இது கன்சல்டேஷன் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடம் வந்துச்சுன்னா மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 345 இந்த ரேஞ்ச் வரும்போது 45 to 50 இந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம கன்சிடரே பண்ணலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ நம்ம ஃபேரான ப்ரைஸில் கிடைக்கிறதுனால இந்த இடம் வந்தாவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருவேளை இது ரொம்ப அதிகமாக கன்சிடர் பண்ண வேணாம். ஒரு ஸ்டாக் மட்டும் வாங்கி வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இங்கே நல்லாவே ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 0.5 315 கிட்ட இருக்குது. ஸோ இது இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா நம்ம நல்லா கன்சிடர் பண்ணலாம். இந்த இடம் வரும்போது ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 தான் இருக்கும். ஸோ நமக்கு இது நல்லாவே ஃபேரான ப்ரைஸில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல 2 முறை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்த இது டச் பண்ணி ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் தாண்டி கீழே வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 280க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ட்ரெண்டை இது பிரேக் பண்ணுறது மாதிரி ஆயிரும். ஸோ அதனால இந்த இடம் வந்துச்சுன்னா இதை ரெக்கவரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 இடமே, அதாவது 345 to 50, அடுத்தது 315 இந்த இடம், அடுத்தது 280 இந்த இடம். இந்த இடம் 3 இடமே நல்லாவே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இடமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா RSI 48 கிட்ட இருக்குது. 48ல் RSI இருந்துச்சுன்னா எப்போவுமே சொல்லுவோம் இது கன்சல்டேஷனில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. 40க்கு கீழே வரும்போது நம்ம இதை ஃபாலோ ஆகும். 40க்கு கீழே வந்துச்சுன்னா கரெக்ஷன் ஆக போகுது. அப்போ இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ 40க்கு கீழே வரும்போது இது பார்க்கலாம். நம்ம 60க்கு மேலே போணுச்சுன்னா புல்லிஷ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்டையும் இது ரீச் ஆகும்போது நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். ஒவ்வொரு சப்போர்ட்டையும் ரீச் ஆகும்போது நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 தான். இது இண்டஸ்ட்ரி பியோட ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக கிடைக்கிது நமக்கு. ROC பார்த்தீங்கன்னா 20, ROE 16. ஸோ ரெண்டு ROCயும் நல்லாயிருக்கு, ROEயும் நல்லாயிருக்கு. 15க்கு மேலே இருக்குன்னு சொல்லுவோம். ROC 20 இருக்குது, ROE 16 இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் 28. ஸோ டிப்ட் இல்லை. எங்கள் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 60% இருக்காங்க. FI 3% தான் இருக்காங்க. PEG பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருக்குன்னு சொல்லுவோம். இவங்க 1.2 தான் இருக்காங்க, பரவாயில்ல. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்குன்னு சொல்லுவோம். இவங்க 7 இருக்காங்க. இன்ஸ்டிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 440. நம்ம இதை பேஸ் பண்ணி பை செல் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக இதை நம்ம பார்க்கலாம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 57 இருக்குது.
இவங்க சேல்ஸ் குரோத்தும் நல்லாயிருக்கும், ப்ராஃபிட் குரோத்தும் நல்லாயிருக்கு. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா 16 கிட்ட இருக்கு. ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா 19 கிட்ட இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்க சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6% கிட்ட பண்ணியிருக்காங்க. இவங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்து ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. இதில சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்ச் 2023ல 1200 ஈட்டியிருக்காங்க. அதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஜூன்ல 1400. ஆனா செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட சேல்ஸ் ரெட்யூஸ் ஆயிருக்கு. ஓவராலா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, அ ஜூன்ல வந்து 195ல இருக்காங்க. ஆனா செப்டம்பர்ல ரெட்யூஸ் ஆகி 150 தான் இருக்காங்க. ஆனா இயர் டூ இயர் கம்பேர் பண்ணும்போது, நல்லாவே இவங்களோட சேல்ஸ் நல்லாவே அதிகமாயிருக்கு. சேல்ஸ் வந்து 2012ல பார்த்தீங்கன்னா, 1600 இருந்திருக்கு. 2013ல 2000 அதிகமாயிருக்கு. 2014ல 2800 அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து 5300 கிட்ட இவங்களோட சேல்ஸ் வந்து இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. இயரோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 700 கிட்ட இருந்திருக்கு. இவங்க 2012ல அதாவது 10 இயர்ஸ் பேக் வந்து இவங்க 73 தான் வந்து இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டா இருந்திருக்காங்க. இப்போ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 700 வரைக்கும் இவங்களுடைய ப்ராஃபிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2012ல வந்து 73 இருந்திருக்கு. 2013ல வந்து 130 இருந்திருக்கு. 2014ல 255 இருக்கு. அப்படின்ட்டு இயர் பை இயர் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. ஏர்னிங் பெர் ஷேரும் பார்த்தீங்கன்னா, 2012ல 3 தான் வந்திருக்கு. இப்போ 29 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா டிவிடெண்ட் மட்டும் ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்ல 2023ல ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க. 2012ல வந்து 18% கிட்ட டிவிடெண்டே குடுத்துருக்காங்க. இவங்க வந்து பப்ளிக் தான் அதிகமா இவங்க ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்ல பெருசா மூவ்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து 60% இருக்காங்க. எஃப்ஐஐ வந்து 3% தான் இருக்காங்க. டிஐஏ இவங்கள்ட்ட 0.14% தான் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து 6% கிட்ட வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து 30% கிட்ட இருக்காங்க. ஸோ இவங்க அதிகமா பப்ளிக் வச்சிருக்கிறதுனால ஒரு மூவ்மெண்ட் இல்லை. அதுவே எஃப்ஐஐ வச்சிருந்தாங்கன்னா, நல்ல ஒரு அப் அண்ட் டவுன் அந்த ஸ்டாக் இருந்திருக்கும். அது வந்து பப்ளிக் இருக்கிறதுனால, இது கன்சல்டேஷன்லேயே போயிட்டுருக்கு. ஃபியூச்சர்ல ஆனா குரோத் இருந்துச்சுன்னா, எஃப்ஐஐ வந்து நல்லாவே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க இந்த ஸ்டாக்க வாங்குறதுக்கு. டிஐயுமே நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. நமக்கு ஃபேரான பிரைஸ்ல கிடைக்கிறதுனால, இத நம்ம வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். நீங்க வந்து பை செல் பண்ணணும்னு நினைச்சீங்களா? உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை செல் பண்ணுங்க. தேங்க் யூ.